ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை செவ்வாயில் ஓர் அற்புதம் நடக்கும். இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. இல்லை தங்கமே, ஆனந்த கண்ணீரோடு தூங்கப் போகிறாய். செல்வமே, நாளை முருகனின் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் உலகம் போற்றும் வாழ்க்கை உனக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது. வருகிறாயா தங்கமி? வருவாய், நிச்சயமாக வருவாய். இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாய். அதனால் தூக்கம் வராமல் மனதை உலட்டி வைத்து கொண்டிருக்கிறாய். தூக்கம் இல்லை என்றால் மன அழுத்தம் ஏற்பட்டு ஆரோக்கியம் கெட்டுவிடும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ கேட்கலாம், கெட்டது செய்பவர்கள் எல்லாம் நன்றாக தூங்கி எந்திருக்கிறார்களே, நல்லா இருக்கிறார்களே என்று நீ நினைக்கலாம். இல்லை, நல்லது நினைக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும். கெட்டவர்கள் எப்போது நன்றாக இருப்பார்கள், ஆனால் எப்போதுமே நன்றாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நல்லது செய்பவர்கள் எப்போதுமே நன்றாக இருப்பார்கள். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன்னிடத்தில் எழும் கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை முருகா என்று நீ கேட்கலாம், நினைக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் நல்லதற்குத்தான் என்று நீ நினைச்சுக்கொள்ளணும். உண்மையை நீ உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்த நிச்சயம் நாளை காலை அதற்கான வாய்ப்பு கிடைக்கும், நடக்கும். உன் பிரார்த்தனைகள் இவற்றிற்கெல்லாம் வழி கொடுக்கப் போகிறது. இந்த முருகன் உன்னோடு எப்போதும் இருப்பதால் எல்லாம் நல்லதாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் உனக்கு இன்னும் அதிகமாகவே நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை தருவேன், நல்ல வாழ்க்கையை தருவேன், நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவேன். உனக்கு தேவையானது எல்லாம் அமைத்து கொடுத்து உன்னை முழுவதுமாக காத்துக்கொள்வேன், ஆதரித்துக் கொள்வேன். எனவே எதையும் எப்போதும் முருகனின் பிள்ளையான நீ எதிர்மறையாக மட்டும் நினைத்து விடக்கூடாது. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, இனிமேல் நடக்கப் போவதெல்லாம் உன் நலமான வாழ்க்கைக்கு என்பதை நீ யார் நினச்சிக்கிடணும். அப்பத்தான் அது அதுவாகவே இருக்கும். உன் கர்ம வினையெல்லாம் இப்போது முடிந்து விட்டது. இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். அதனால்தான் நாளை செவ்வாயில் முருகனுக்குரிய நாளில் ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். சந்தோஷமாக தூங்கு, மன நிம்மதியோடு தூங்கு. இதை கேட்க கேட்க உனக்கும் மனமானது மெய்சிலிர்த்து ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய், தூங்கப் போகிறாய். அதுதான் உறுதி. என்னை நம்பினால் நிச்சயம் அற்புதம் நடக்கும். உன் மனதில் உள்ள கஷ்டம், கவலை, கலக்கம், சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து உன் முருகனின் ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து குடும்பத்தோடு வாழப்போகிறாய். உனக்கு அற்புதம் நடந்து நல்ல காலம் பிறந்துவிடும். ஆக நீ இனி உன் வாழ்க்கையில் வளர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லப் போகிறாய். நாளை அற்புதம் ஒன்று நடக்கும். அதை கேட்டு அதை பார்த்து உன் உள்ளமானது ஆனந்தத்தில் பூரிப்படைய போகுது. வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாமும் உன் கையில் கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பாராத நிகழ்வும் காரியமும் அருமையாக நடக்கப் போகிறது. மகிழ்ச்சி செய்தியை கேட்கப் போகிறாய். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நிச்சயம் நாளை நீ விரும்பிய அற்புதம் நடக்கும். கிடைத்ததும் நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு
உடனடியாக வருவாய். உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஓம் சரவண பவ என்று பதிவிடு. செல்வம், நான் உனக்கான அதற்கான எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டேன். அவசரம் இல்லாமல் செய்தேன், பொறுமையாக செய்தேன். அதனால் தான் தாமதம். நீ உன் மனம் நாளை குளிரப் போகிறது. உற்சாகமாக இருப்பாய். நீயே உன் வாயால் நாளை வந்து என் ஆலயத்திற்கு நிச்சயமாக நன்றி கூறுவாய். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் முருகா என்று கூறுவாய். பதிவிடு தங்கமே, நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அற்புதம் நடந்துவிட்டது முருகா என்று பதிவிடுவாய். மன அமைதி இழந்து நின்றாய். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் முருகா நான் மாற்றி காண்பிக்கிறேன் என்று சொன்னேன். எது என் பிள்ளைக்கு முருகன் அருளால் நிம்மதியான வாழ்க்கை உருவாகிவிட்டது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். நாளை காலை உனது விடியல் காலம் பிறந்துவிட்டது என்றுதான் சொல்லணும். அற்புதம் நடக்கும். நீ கவலை கொள்ளாமல் நிம்மதியாக தூங்கு. மற்றவை அனைத்தும் தானாகவே நடக்கும். நீ அடைந்த தோல்விகள் என்ன, துன்பங்கள் என்ன, அத்தனையும் இனி கடந்து போகும். இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது. உன்னை காக்க வந்ததும் உன் முருகன், உன் கஷ்டத்தை விலக்க வந்தும் முருகன்தான். என் மேல் எவ்வளவு உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறாய். சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய துணை இன்னும் இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலர் உன்னிடத்தில் நிறைய விஷயத்தை வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிடு. நிச்சயம் உன் முருகன் அவர்களுக்கு தகுந்த பலன் தருவேன். வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து பார்த்து பார்த்து நீ செய்கிறாய். ஆனால் அவர்களுக்கோ அது கஷ்டமாக தெரிகிறது. நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அவர்களும் எப்படியும் நினைத்துட்டு போகட்டும். முருகன் சொல்வதை நீ கேட்டு நடந்து கொண்டிருக்கிறாய். நீ வாழ்க்கையில் நிறைவாக வாழப் போகிறாய். வாழ்வாய். நாளை உனக்கு அற்புதம் நடக்கும். நம்புகிறேன் முருகா என்று சொல். நீங்கள் நிச்சயம் நடத்தி காண்பிப்பீர்கள் முருகா என்று சொல். நாளை மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். அனைத்தும் நன்மையாக இருக்கும். மகிழ்ச்சியாக தூங்கு. மன நிறைவோடு தூங்கு. நிம்மதியாக தூங்கு. ஆனந்த கண்ணீரோடு தூங்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.